ஒருத்தர் படித்து முடிச்சிட்டாரு, இப்போ அவருக்கு வேலை கிடைக்கணும். எல்லா பக்கமும் முயற்சி பண்ணுறாரு, அவருக்கு மனசுக்கு பிடிக்காத வேலை கிடைக்குது. அதனால் அதை அவர் தொடர்ந்து செய்ய முடியல. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது என்ன செய்யணும்னா, முதல்ல அவருக்கு 6ஆம் இடத்த கவனிக்கணும். வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கான்னு பார்க்குறோம். அமைப்பு இருக்கிற பட்சத்தில் அந்த 6ஆம் அதிபதியினுடைய திசா புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக அவருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சே தீரும். அதே மாதிரி அவருடைய பிறந்த ஜாதகத்தில் 6ஆம் இடத்தை கோச்சாரத்தில், அதாவது டிரான்சிட் பிளானட்னு சொல்லக்கூடிய கோச்சார கிரகங்கள் சுப கிரகங்கள் பார்வையிடும் போது கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அப்போ வேலை கிடைக்கக்கூடிய காலம்னு எதை எடுக்கலாம்னா, நம்ம லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ அல்லது 6ஆம் இடத்துக்கு உண்டான கிரகமோ திசா புத்தி அந்தரம். அதில் பார்த்தீங்கன்னா திசைனா அதிக காலகட்டம் இருக்கும், 17 வருஷம் 18 வருஷம் 19 வருஷம் இருக்கும். புத்திங்கிறது 3 வருஷம் 2 வருஷம் 1.5 வருஷம் அப்படி இருக்கும். அந்தரம் அப்படிங்கிறது மாத கணக்கில் இருக்கும். அந்த மாதங்களை நம்ம சூஸ் பண்ணி கூட கண்டிப்பாக வேலைவாய்ப்புக்கான காலத்தை நம்ம அறிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இந்த 6ஆம் இடத்தை சுபகிரகங்களான குரு பார்க்கும்போது, புதன் பார்க்கும்போது, சுக்கிரன் பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் வேலைக்கு முயற்சி செஞ்சால் நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும்.